அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இறைவன் வந்து ஒவ்வொரு இரவுலையும் முதல் வானத்துக்கு, நம்மிலிருந்து முதல் வானம், அங்கிருந்து கடைசி வானம், அந்த நெருக்கத்தை காட்டுறதுக்காக இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் வந்து ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறான்னு கேட்டா, இரவை 3 பங்காக பிரித்து, கடைசி 3 பங்கு இருக்குல்ல, இரவை 3 பங்கா பிரிச்சு ஒரு 12 மணி நேரம். அப்ப 12 மணி நேரம் என்ன, ஒரு 6 to 6 வச்சுக்கிறீங்களேன். 6 மணிக்கு இரவு ஆரம்பிக்கிறது, 6 to 6 இரவுன்னு வைத்துக் கொண்டோமே. ஆனால் அதை 3 பிரிச்சிங்கன்னா என்னவாகும், 2ல இருந்து சுபு வரைக்கும் வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த நேரம் கடைசி பாகம், இரவை 3 பங்காக பிரித்து அதுல வந்து கடைசி பாகத்தை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, மை எதுவும் யாராவது இந்த துவா செய்யற இருக்கிறீங்களா? அப்ப அல்லாஹ் கேட்கறான். அல்லாஹ் கூறிக்கொண்டே இருக்கிறாங்கிறாங்க. எப்ப கேட்கறான், எல்லாம் தூங்கும் போது எந்திரிச்சு ஒருத்தன் கேட்டா அவனுக்கு பிடிக்குமா இல்லையா? இங்க பாரு, மனிதன் எவ்வளவு டயர்டா போய் அப்படி பேர் தூங்குறான். இவனை பாரு 2 மணிக்கு 3 மணிக்கு எந்திரிச்சு நான் ஒருத்தன் இருக்கேன்னு நினைத்துக்கொண்டு என்னை மதிச்சு விளங்கி, யாருக்கும் தெரியும், அது முகஸ்துதி கூட வராது. இந்த பகல்ல எல்லாம் செஞ்சோம்னு சொன்னா தொழுதுட்டு இருக்கும், இவனை பாப்பானா, பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தொழுவோம், புத்தன் பார்க்காட்டி ஒரு டைப்பா தொழுவோம். இவனை பார்த்தான்னு வைங்களேன், இவன் பார்க்கறானு ரொம்ப நேரம் நீட்டுவோம். அதெல்லாம் அந்த சைத்தானியத்தை நம்மளை அறியாம வந்து முகஸ்துதி எல்லாம் வரக்கூடியதெல்லாம் இருக்கிறது. 3 மணிக்கு அவன் உங்களை பார்க்க போறான். அந்த நேரத்தில் வந்து அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா சொல்றான், அல்லாஹ் மை எதுவும் ஃபஸ்தஜீபு லஹு, யாராவது என்கிட்ட கேட்குறீங்களா, நான் ஏற்றுக்க ரெடியா இருக்கிறேன், கொடுக்குறவங்க கூப்பிட்றான். உலகத்தை எங்கேயா இருக்குதா, நம்ம தான் மனு ஏற்றுக்கிறேன்னு கேட்கறான். அவன் என்ன செய்யறான், கொடுங்கப்பா கேளுங்கப்பா, நான் ரெடியா உட்காந்துட்டு இருக்கேன், யாரும் கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிறான். மை எஸ்தக்பிர், என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கறவங்க இல்லையா, அகபிர் லஹு, மன்னிக்க ரெடியா இருக்கிறேன். அப்ப என்ன வேண்டாலும் கேளு, நான் தர ரெடி. இது நேரம், அது முதல் சொன்னது இடம், அத்தையாத்து சஜிதாவுனா அதுக்குரிய இடங்கள். இது வந்து நேரம், அந்த நேரத்தையும் தேர்ந்தெடுத்து 2 சேர்ந்துக்கிச்சுன்னு வைங்க. இந்த மாதிரி நேரத்தையும் தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி நேரத்தில் சஜிதாவுன அத்தையாத்துன்னு கேட்டீங்கன்னு வைங்க, ஏற்றுக்கொள்வதற்குரிய அம்சம் 2 சேர்ந்துருச்சு அதுல. இது வந்து புகாரியில 1145, 6321, 7494 ஆகிய ஹதீசுகள்ல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தி கொண்டு நீங்க என்ன செய்யணும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் இதெல்லாம் கேட்கணும். முறையிட்டும் நடக்கலண்டா தான் ஏதோ ஒரு ஹிக்மத் வச்சிருக்கிறான், நம்ம என்ன செய்ய முடியும், அல்லாஹ் நாடுனா நல்லா தான் இருக்கும் நினைக்கும் பொழுது அழுத்தம் போய்விடும். அப்ப முறையிட்டு கொண்டே இருக்க வேண்டும்.